நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு மகாராஜன் தந்த இந்த நல்ல நாளிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதும்பொழுது அது மிகுந்த ஒரு சந்தோஷம். சாட்சிகளை எழுதும்போது அது அதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் ஜெப குறிப்புகளையும் உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்காய் ஜபிக்க அடிமை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்காய் ஜபிக்க அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். நம்முடைய கூடுகையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய ஜெபத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை தேவன் கட்டளையிடுகிறார். நம்முடைய வல்லமையை நிரூபிக்கிறார். ஜெபித்தவங்களுக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அதில் வந்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா, எங்களுடைய வீட்டில் சமாதானமே இல்லை, தருத்திரம் ஒருபுறம் இருக்கிறது, சமாதானம் இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, வீட்டுக்கு போனால் ஏன் வீட்டுக்கு போகிறோம், ஏன் போகணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அநேகர் புலம்போதுண்டு. அதை விட ஒரு பெரிதான ஒரு காரியம், அநேகர் சொல்வது நிம்மதி இல்லையா, இது எங்கே போய் வாங்க முடியும், யார் தருவார் என்று ஏங்கி திருகிற பல கோடி மக்கள் உண்டு. இவர்களுக்காய் ஜபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? தேவாதி தேவன் நம்மிடத்தில் தந்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பல்லவா? என்னோடு சிலர் ஜபிப்பீர்களா? எங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே, இந்த நாளிலே யார் யார் வீட்டிலலாம் சமாதானம் இல்லையோ, யார் யார் வீட்டிலலாம் தரித்திரமாக இருக்குதோ, எங்கெல்லாம் பிரச்சனை போராட்டம் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு அவருடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறதோ அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோமப்பா. தேவனே, நீர் மனதிறங்கி போராட்டங்கள் நீங்கும்படியாய், சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகும்படியாய், பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் செயலற்று தேவனே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. சமாதானம் தாங்கப்பா. நீர் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, என்னுடைய சமாதானம் தருகிறேன் சொல்லியிருக்கீங்களே, அந்த சமாதானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவாய் அருளி செய்யுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு இறங்கும். குடியினால் சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். வியாதியினால் சமாதானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். பிரிவினையினால் சமாதானம் இல்லாதிருக்கிற குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன். பிள்ளைகள் மனம் போல் வாழ்வதனால் சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும், சமாதானத்தை அருளி செய்யும். நீர் சமாதான பிரபு அல்லவா, நீர் சமாதான காரணர் அல்லவா, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினையை நீர் ஏற்றீர் அல்லவா. நினைவு கூர்ந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை அருளி செய்யும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நம்ம ஒரு விசேஷ ஒரு ஜெப குறிப்பாய் சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆங்காங்கே பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் சிறு பிள்ளைகளை குறிவைத்து விதவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொல்லாத மனிதனுடைய தந்திரம், பொல்லாத இச்சையினால் சிறு பிள்ளைகளை பிடித்து தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்கிறார்கள். தேவாதி தேவன் தாமே அப்படிப்பட்ட பொல்லாத இச்சையை தருகிற பொல்லாத ஆவிகளை சபித்து வெளியேற்றும்படியாக நான் செபிப்போம். பிள்ளைகள் காக்கப்படணும், ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். பரீட்சை எழுத பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் வேணும், பயம் போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். பயம் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகளை தேவாதி தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர இடம் கொடுங்கள். அவர்களுக்கு தடை செய்யார் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் மேல் ஆசையாய் சென்னுடைய கைகளை வைத்தீரே, அதை நீர் நினைவு கொண்டு என் தேசத்தின் பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேசத்தின் பிள்ளைகளை நீர் மனதிறங்குவீராக. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத எல்லா வல்லமைகளும் செயலற்று போகட்டும். பண ஆசையினால் செய்கிற காரியங்கள் செயலற்று போகட்டும். குடி வெறியினால் செய்கிற காரியங்கள் செயலற்று போகட்டும். கர்த்தாவே, நீர் மனதிறங்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். சகல வியாதிகளுக்கும் நாசமர்கள் மறைத்து கொள்ளும்.
எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புவிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படியாய் செபித்த போது என் ஜபான் இயேசு மகாராஜன் எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை அனுப்பின ஒரு காரியம் உண்டு. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? தயவாக என்னோடு திருப்புங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 ஃபஸ்ட்டும் செகண்டும் நான் வாசிக்கிறேன். சேர்ந்து என்னோடு வாசிப்பீர்களா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார், தன் ஆத்மாவிடம் சொல்லுகிறார். அநேகர் சொல்லுவதுண்டு, உதட்டில் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா, ஐயோ உங்களை எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும். பின்னால சொல்லுவான், இது ஒரு ஆளா, இவளை எனக்கு தெரியாதா, இவனை எனக்கு தெரியாதா, இப்படி சீப்பான ஆள், இப்படி ஒரு சீப்பான ஆள் அப்படின்னு சொல்லுவான். முன்னால் என்ன இருக்கும்? உயர்த்தல் இருக்கும். இந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், ஆத்மாவே நீ தோத்தரி, முழு உள்ளத்தோடு தோத்தரி. எதுக்கு? அவர் செய்த நன்மைக்கு. அவர் செய்த நன்மைகளை நீ மறக்காதே, அவரை தோத்தரிக்க நீ மறக்காதே என்று சொல்கிறார். என் ஆண்டவரிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆம், என் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். என்னையா இது? நமக்கு ஒரு கேள்வியா? இருக்கையா, இருக்கம்மா, உங்களை பார்த்துதான், உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தேவாதி தேவன் பேசும்படி உங்களை பார்த்து ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். அதை என்னோடு திருப்புவீர்களா? எரேமியாவின் புஸ்தகம் என்னோடு சேர்ந்து திருப்புங்களேன். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என் ஆண்டவருடைய கேள்வியை பாருங்கள், என் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை பாருங்களேன். என் ஆண்டவர் கதறி சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேளுங்கள். ஐயா, நமக்கு புரிய வேண்டும், நமக்கு தெரிய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா? மறப்பாளோ? தன் ஆடையை மறக்க முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி வாங்கி கொடுத்த சீலையை கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. எவ்வளோ நாளைக்கு முன்னக்கிட்டி வாங்கின அந்த செயினுடைய டிசைனை கரெக்டாக சொல்லுதாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த டாலாக்கு போட்டிருந்தேன், இந்த கம்மல் போட்டிருந்தேன், இந்த செயின் போட்டிருந்தேன். ஆண்டவர் சொல்லுதாரியா, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளோ? என் ஜனங்களோ அவ மறக்கப்பட்டக்க. ஆனா என் ஜனங்களை பாருங்கய்யா, எண்ணி முடியாத நாட்களாய், ஒரு நாள் 2 நாள் இல்லை, எண்ணி முடியாத நாட்களாய் நீங்கள் அவரை மறந்து போனீர்களாம். என் ஆண்டுடைய சத்தம் இது. என் ஆண்டுடைய சத்தம் துணைக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் செய்த நன்மைக்கு நீ என்ன செய்தாய்? தேவாதி தேவன் உனக்கு தந்த ஜீவனுக்கு நீ செய்த பிரதிபலன் என்ன? என்னால் உங்களோடு பேசுவாராக, பேசுவாராக. பேசுகிற தெய்வம் ஐயா கேட்கிறார். என்னை மறந்துட்டாங்கப்பா, என்னை மறந்துட்டாங்கப்பா. எதுக்காகவா? அங்க பாருங்களேன், வேதத்திலே அதே எரேமியா 2ஆம் அதிகாரம் 29 பாருங்களேன். நீங்கள் என்னோடு வழக்காடுவேன், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகமணில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய சுவாமம் என்ன என்பதும் அதில் இருக்கிறது. அதில் அந்த 28 வாசியங்களேன். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. ஐயோ, 27 சொல்வது பாருங்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ
எழுந்து எங்களை ரட்சியும் ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் புலம்புவது போல மகா மைன்மை உள்ள தேவாதி தேவன் சொல்லுகிறார், ஐயா என்னைய மறந்துட்டு தங்களுடைய ஆபத்து காலத்தில் மாத்திரம் வியாதி வருவதற்கு மட்டும் ஆண்டவர் தேவையில்லை, வேலை கிடைத்ததும் ஆண்டவர் தேவையில்லை, நல்ல வசதி இருக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவையில்லை. சின்ன ஒரு வியாதி வந்துச்சுன்னா போதும், டாக்டர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்வார், கொஞ்சம் செலவாகும் அப்படின்னா போதும், ஐயோ எங்களை நம்ம தொட்டு போயிருமோ, எப்படி நம்ம தொட்டு கரைஞ்சிருமே, உடனே ஐயோ இயேசுவே எனக்கு மனதிறங்கும். டாக்டர் சொல்வார், நன்றாய் பலன் இருக்கும் பொழுது குடித்து வெறித்து மனம்போல் வாழ்ந்து குடல் வந்து சாகக்கூடிய நிலையில் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டர் சொல்லுவார், இனி அவ்வளவுதான், ஒருவேளை தெய்வ நம்பிக்கை இருக்குமானால் உன் தெய்வத்திடம் கேள் என்று சொல்லுவார். உடனே அப்பந்தான் உணர்வு வரும். அதுக்கு முன்னாடி அவங்க சொந்தம் பந்தம் ஊழியக்காரர் எல்லாம் சொன்னதெல்லாம் காதில் ஏறாது, எட்டிக்காய் போல கசந்து காதில் ஏறாது. உடனே ஒரு ஜெபம் வரும், இயேசுவே எப்படியாவது என்னைய மன்னிச்சிருங்கப்பா, நான் சுகமாயி திரும்பியும் குடிச்சிட்டு வந்துடுவேன், இயேசுவே தயவாய் எனக்கு மனதிறங்குங்கப்பா, நான் சுகமாயிட்டோம்னா மறுபடியும் என்னென்ன நமக்கு பிரியமில்லாத இருக்கும் அத்தனையும் செய்வேன். ஆண்டவர் பேசுகிறார், தேவன் உங்களுக்கு தவணையாய் கொடுத்த நாட்கள் எவ்வளவு யோசித்து பார்த்தீர்களா? நான் அவருடைய அடிமைகிற அதிகாரத்தோடு சொல்வேன், தேவன் உங்களுக்கு தவணையாய் தான் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் நீ எழுந்திருக்கும் போது தேவன் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார். எதற்கு? என்னை தேடுவார்களா, என்னை நான் செய்த நன்மைகளுக்கு எனக்கு நன்றி சொல்வார்களா, நான் செய்த அற்புத அடையாளங்களுக்கு என் பிள்ளை இன்றைக்கு நன்றி சொல்லாதா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நீ மறந்து போனாய், தேவன் உன்னை உயர்த்தினதை நீ மறந்து போனாய். நான் அடிக்கடி சொல்வேன், ஐயா தகுதியில்லாத நம்மளை, சொந்தம் விரும்பாத நம்மளை, கூட பிறந்தவை விரும்பாத நம்மளை, ஏன் பெற்றோர்கள் கூட நம்பாத நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்து எவ்வளோ பெரிய நன்மையை எல்லாரும் இவன் விளங்க மாட்டான் தேராதுன்னு சொன்னப்போ நல்ல ஆசீர்வாதத்தை தந்து பாதுகாத்துட்டு அவர் எப்படி நினைக்கிறாரா, என் பிள்ளைய கூட பேசட்டும், என் பிள்ளைய கூட பேசட்டும். என் ஆண்டவர் விரும்புகிறார். மறந்துட்டியப்பா. அநேக நாட்களுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி வாசித்தேன். நடிகர் லூஸ் மோகன் என்று ஒரு நடிகர் இருந்தார். அவர் சென்னையில் உள்ள ஒரு ஐஜிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஐயா எனக்கு வேண்டிய பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, என் மகனை என்னோடு பேச சொல்லுங்கள், என் மகனை என்னோடு பேச சொல்லுங்கள், என் மகன் என்னோடு பேசாமல் இருப்பது எனக்கு துக்கமாக இருக்கிறது, அவர் எனக்கு எதுவும் தர வேண்டாம், என்னோடு பேச சொல்லுங்கள் என்று சொன்னாராம். என் அன்பு நண்பரே, தேவாதி தேவனிடத்தில் மனதார நீங்கள் உங்களை ஒப்புவித்து பேசின நாள் எங்கே? இந்த நாளிலாவது நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா என்று தேவன் உங்களுக்கு தவணை கொடுத்திருக்கிறார். இதத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, கோடரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வருஷமாவது கனி கொடுக்கட்டும், இல்லையேல் வெட்டி போடு என்று வைத்திருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்மையில் மோதி மோதி இன்றைக்கு நீ நிம்மதியை இழந்திருக்கிறாய். காரணம் என்ன? தேவனோடு உன் உறவு இல்லை, தேவனோடு பேச உனக்கு நேரம் இல்லை. எது இருக்கலாமோ நேரம் இருக்கிறது ஐயா, எதுக்கலாமோ நேரம் இருக்கிறது. வேதத்திலே எரேமியா 18:15 நினைக்கிறார் சொல்லி இருக்கிறார், என்னாலும் உங்களோடு பேசுவாராக, என்னாலும் உங்களோடு பேசுவாராக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, என்னை விட்டு தூரப்பட்டு, எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அவரை விட்டு நீ தூரப்பட்டு போகிறதுக்கு அவர்கிட்ட நீ என்ன அநியாயத்தை கண்டப்பா, என்ன அநியாயத்தை நீர் கண்டீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவனுடைய மனக்குமரல் இது. என்னை மறந்து போறார்கள் என்று, என்னை மறந்து போறார்கள். அவர்கிட்ட என்ன அநியாயம் இருக்குது? நான் யோசித்து பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு மனிதர் எனக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யவும், அவ்வளவுதான், எப்படியாவது இந்த மனுஷனை விட்டுறக்கூடாது, நமக்கு தான் இப்போ அந்த அதிகாரியத்துறை இவரத்துறை எப்படியாவது இவரை சீரழிச்சிட நினைச்சு ரொம்ப தீவிரமாக நினைச்சு அப்பம்போதான்
என் ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஒரே ஒரு தவற உன்னால மன்னிக்க முடியலையே, எத்தனை ஆயிரம் ஆயிரம் தவறுகளை நான் மன்னித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழவில்லை என்று நீ சொல்வாயா? உலக சட்டம் செய்தால்தான், பரலோக சட்டம் நினைத்தால் தப்பு. உன் இருதயத்தை பாவமர கழுவு. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செமையாயிருக்கட்டும். உனக்கு செய்த நன்மையினுக்காய் முதலாவது அவருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். உனக்கு தந்த பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள், தந்த வீட்டுக்காய் நன்றி சொல்லுங்கள், தந்த வாகனத்துக்காய் நன்றி சொல்லுங்கள், தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுங்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் உங்களோடு பேசுவாராக. அடுத்தும் ஒரு காரியத்தை என் ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று. மறதி நிறைய பேருக்கு இப்போ உயர்வு வரையும் வேதம் மறக்க வாசிப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஃபேஸ்புக்கில் உட்கார நேரம் இருக்கிறது. இன்னும் விசேஷமா விதவிதமான வலைதளங்களில் உட்கார்றதுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் தேவாலயனுடைய வேதத்தை வாசிப்பதற்கோ நேரமில்லை. மயக்க மருந்தை கண்டுபிடித்த அருமையான அந்த தெய்வ மனிதர் விருது அவர்களுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களே, உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தலையை சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்ட பொழுது அந்த அருமையான நபர் சொன்னாரா, நான் வேதத்தை வாசித்தேன், நான் ஒரு பாவி என்பதை கண்டுகொண்டேன், என் வாழ்வில் செய்த பாவ காரியங்களை நான் கண்டுகொண்டு உணர்ந்தேன், அதுதான் நான் பெரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னாராம். வேதம் பாவத்தை விட்டு நம்மை விலக்கும், பாவம் வேதத்தை விட்டு நம்மை விலக்கும். இவ்வளவுதான். பாவம் இதயத்தில் இருக்கும் பொழுது வேதம் நமக்கு கசப்பாய் தெரியும், வேத வாசிப்பு நமக்கு அருவருப்பாய் தெரியும், நேரம் அதை எடுக்கிறதாய் தெரியும். வேத வாசிப்பு நமக்கு எப்பொழுது இனிமையாகி தெரியும், அவரோடு பேச ஆரம்பிக்கும் போது, அவரோடு பேச அவர் நம்மோடு பேச இருக்கும் பொழுதுதான், ஐயோ தேவாதி தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இந்த நாளுக்கு என்ன சொல்கிறார் என்று வேதம் நமக்கு ருசிக்கும். நீ அன்பு வைப்பாயா? இந்த தேவாதி தேவன் மேல் அன்பு கூறுவாயா? சகோதரனே, சகோதரியே, தேவன் உண்மையில் அன்பாக இருக்கிறார். எனக்கு ஒரு நடிகை சொன்ன ஒரு வேர்டு ரொம்ப பிடித்தது. ஆம், அவள் ஒரு நடிகை. நான் இயேசுவுக்காக மறிப்பேனா அவமானப்படுவேனா தெரியாது, ஆனால் எனக்காக அவர் மறிச்சிட்டாரியா, எனக்காக அவர் அவமானத்தை ஏற்றுட்டாரியா, எனக்காக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்பாயா? சங்கீதக்காரர் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்வார், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உன் காரியத்தை இன்றைக்கு அவர் மேல் வை, அவர் மேல் வை. 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராண்டில் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. நீயே வச்சு சுமந்து தெய்வத்தை விட்டு தூர விலகி போனாயா? தெய்வத்தை விட்டு விலகி போனாயா? என் தெய்வம் உன்னை தேடுகிறது ஐயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய உலக இரட்சகர் உன்னை தேடுகிறார்கள் ஐயா, உன்னை தேடுகிறார். நீ அவருடையவள், நீ அவருடையவர். எதற்காக அவரை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டுமாம்? அதே சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் அதிகாரம் 3வது வசனமாய் சொல்லியிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று. ஆம், இதை யாருக்கு செய்கிறாராம்? இதை யாருக்கு? ஒரு சிலருக்கா? அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு மாத்திரமா? இல்லை அம்மா, இல்லை. வேதத்திலே தெளிவாய் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் அதே 103:6 சொல்கிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று. ஆம், நீ ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? உன்னை ஏதோ நெருக்கி கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை பொருளாதாரம் உன்னை நெருக்குகிறதோ, பிரச்சனை போராட்டம் உன்னை நெருக்குகிறதோ, உனக்குத்தான் இந்த வார்த்தை. நீ அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் பொழுது, நீ அவரை நினைக்கும் பொழுது, தேவாதி தேவன் உன் பக்கமாய் சாய்ந்து
உன்னை ஆசீர்வதிப்பாராம். சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்து போனார்கள் என்று. மறவாதே. சங்கீதக்காரர் சொன்னது போல ஆத்மாவிட்டு சொல்லு, இருதயத்தில் சொல்லு. இதயத்தில் இருந்தாப்பா, நீ செய்த நன்மைகள் எவ்வளவு ஐயா, நீ செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஆயிரமாயிரமாய் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய காரியங்களை மறந்துருந்தோம். வேடிக்கையான ஒரு சம்பவம் ஒன்று. ஒரு வெளிநாடு ஒன்றிலே ஒரு வினோதமான வழக்கு. கணவனை விட்டு மனைவி பிரிந்து போனாள் என்று வழக்கு. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த அந்த பெண் சொல்லியிருக்கிறாள், இவர் என்னுடைய கணவரா, எனக்கு மறந்து வச்சே என்றாள். எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, மறந்துட்டு எனக்கு உண்மையிலே தெரியல அப்படின்னாலாம். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் உன்னை கைப்பிடித்து நடக்க பண்ணி, உன் தலையை உயர்த்தி, உன் பாவங்களை மன்னித்து, உன் அக்கிரமங்களை மன்னித்து, உனக்கு ஆசீர்வதித்து, உன்னை இவ்வளவாய் உயர்த்தின தெய்வத்தை நீ மறந்து போனாயோ? பிரமேன விஞ்ஞானிகள் தாமஸ் எடிசன் ஆல்வாவா அவர்கள் ஒவ்வொரு காரியங்களாய் பேசும் பொழுது, வானங்களை நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அங்கே இருந்த சில விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், அது வானம் தன்னால் வந்துச்சு, பூமி தன்னால் வந்துச்சு, சூரியன் தன்னால் வந்துச்சு, நட்சத்திரம் தன்னால் வந்துச்சு சொல்லியிருக்கிறார். இவர் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். இல்லை, இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வருகிறது. இதை உருவாக்கினவர் இருக்கிறார், இருக்க போய்த்தான் இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்து கொண்டிருக்கிறது, தண்டன் நேர்கோட்டில் வந்து கொண்டிருக்கிறது, பிசகாமல் போய் கொண்டிருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. ஒரு நாள் அவருடைய வீட்டிலே ஒரு சின்ன ஒரு விருந்து. அந்த விருந்தை அலங்கரிப்பதற்காக அந்த விஞ்ஞானிகளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் தன்னுடைய மொட்டை மாடியிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிறைய டெக்கரேஷன், அப்படி நிலவு போல, அப்படி சந்திரன் சூரியன் போல நிறைய அப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணி பெருசாக வச்சிருக்கிறார். உடனே ஒவ்வொருத்தராய் அந்த விருந்தில் கலந்து கொண்டு சொல்லியிருக்கிறார்கள், ஐயோ ரொம்ப சூப்பர், நிலா போல இருக்குது, நட்சத்திரம் போல அப்படி அப்படி கரெக்டாக இருக்குது, நல்லா செஞ்சிருக்கிறேன், நல்லா செஞ்சிருக்கிறேன். இவர் சொல்லியிருக்கிறார், இல்லை தானாக வந்தது. என்னையா உனக்கு பைத்தியமா, அது எப்படி தானா வரும்? இல்லை தானா வந்தது. உனக்கு எதுவும் ஆகிவிட்டதா, அது எப்படி தானாக வரும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், இதே கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று சொன்னாராம். நீ மாத்திரம் மேலே இருக்கிற பெரிய நிலவு தானாய் வந்தது என்று சொல்லுவாய், நீ மாத்திரம் மேலே இருக்கிற நட்சத்திரம் தானாய் வந்தது என்று சொல்லுவாய், ஆனால் நான் சொன்னால் அது தவறோ, நான் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ என்று கேட்டாராம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தானாய் வளரவில்லை, நீ தானாய் உயரவில்லை. உன்னை உயர்த்தின ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை உருவாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்காய் உன் பாவங்களை மன்னித்து, உன் அக்கிரமங்களை, உன் நோய்களை சுமந்து உன்னை இவ்வளவாய் உயர்த்தின தேவன் ஒரு இருக்கிறார். நீ அவரை மறைந்து போனாய். இன்றைக்கு அவரிடத்தில் திரும்புவாயா? இன்றைக்கு அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். உன் ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய் என்று அவரிடத்தில் உனக்கு உண்மையில் அவர் ஒரு குறையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சேவலை சொன்னது போல, ஐயா நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்து போவார்கள் ஐயா. நீ வேதத்தை, உன் தாய் வாசித்த வேதத்தை, நீ உன் தாய் ஜெபித்த ஜெபத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய், உயர்ந்திருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு உனக்கோ அது நேரம் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்று, பிள்ளை போல ஊற்று. அப்பா என்னை மன்னிங்கப்பா, உம்மை நான் மறந்துட்டப்பா, என்ன மன்னிங்க. வேத வாசிக்க தவறிட்ட என்ன மன்னிங்க, உபவாசிக்க தவறிட்ட என்ன மன்னிங்க, செபிக்க தவறிட்ட என்ன மன்னிங்க, உமக்கு நன்றி சொல்ல மறந்துட்ட என்ன மன்னிங்க. சொல்லுங்க ஐயா, அம்மா சொல்லுங்கம்மா, தகச்சி சொல்லுப்பா. நீ மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது உன் தாய் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாளே, மரணத்துக்கும் உனக்கும் சற்றே அதில் இருந்து தேவனுடைய விடுவித்தாரே. இப்பொழுது அவரிடத்தை நோக்கி சொல்ல மாட்டாயா, நன்றி என்று சொல்ல மாட்டாயா? நன்றி சப்பா,
மறந்துட்டப்பா, நன்றியப்பா சொல்லுங்க. நன்றி. நீங்க என்ன மறக்காம வச்சிருக்கீங்களா? அவர் உங்களை மறக்கவில்லை ஐயா, மறக்கவில்லை அம்மா. நீதான் அவரை மறந்து போனாய். தேடுகிறாய். என் ஆண்டவர் தேடுகிறார். நீ ஆதியிலே செய்த ஜெபம் எங்கே? அந்த வாசித்த வேத வாசிப்பு இப்பொழுது எங்கே இருக்கிறது? நீ ஆதியிலே கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டின வைராக்கியம் எங்கே? ஆண்டவருக்காய் இதை ஆகிலும் செய்ய வேண்டும் என்று எவ்வளவு துடிப்போடு இருந்தாய். இப்பொழுது அதை மறந்து போனாயே. ஆனால் என் ஆண்டவர் மறக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், கழுதைக்கு கூட எஜமான் யாருன்னு தெரியுதுப்பா, என் பிள்ளைக்கு தெரியலையே. எஜமான் யாரு மாட்டுக்கு கூட தெரியுதுப்பா, தன்னை எங்க போய் கட்டுவான் அப்படின்னு தெரியுது, என் பிள்ளைக்கு தெரியலையே என்று சொல்லி ஒரு மனிதனை போல புலம்புகிறார். என்னை எண்ணி முடியாத நாட்களா மறந்துட்டான்ப்பா, எண்ண முடியாத நாட்களாய் மறந்துட்டானே என்று சொல்லி மறந்து போனாயா? நீ ஆதியிலே சண்டே ஸ்கூல் எடுத்த அந்த ஊழியத்தை நீ மறந்து போனாயே. ஆதியிலே சுவிசேஷம் சொல்ல போன அந்த ஊழியத்தை நீ மறந்து போனாயே. ஆதியிலே ஊழியர்களுக்கு நீ செய்த காரியத்தை நீ மறந்து போனாயே. இன்றைக்கு ஊழியத்தை குறை சொல்லுவது மாத்திரமே நீ வேலையாய் கொண்டு இருக்கிறாயோ? என் ஆண்டவர் உன்னை உயர்த்தினதை நீ மறந்து போகாதே. என் ஆண்டவர் உன்னை உயர்த்தின விதத்தை நீ மறந்து போகாதே. தந்த ஜீவனை மறந்து போகாதே. என் ஆண்டவர் தேடுகிறார். அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலும் யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் உடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. அத்தனை பேர் மேலே ஆசீர்வதியும். புது கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். புது உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கடைசி கால அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. நசமக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஒரு புது கிருபை, ஒரு புது சந்தோஷம், புது பலன் பிள்ளைக்கு உண்டாகட்டும் அப்பா. தேவனே, நீர் சொன்னது போல கர்த்தாவே உம்முடைய ஜெபம் இப்பொழுது ஊற்றப்படட்டும் அப்பா. தேசத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகள் எழும்பட்டும். ஜனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகள் எழும்பட்டும். தேசத்தை சுவிசேஷத்தால் நிரப்புகிற பிள்ளைகள் எழும்பட்டும் அப்பா. சபைகளை ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நம்முடைய கைகள் வைக்கிறப்பா. தேவனே, நீர் ஒவ்வொரு சபையும் பயன்படுத்தும். ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.